வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிலேருந்து நான் கந்தசாமி. அதாவது புதுசாக ஒரு பதவி வந்து உருவாக்கியிருக்காங்க டைப்பிங் முடித்தவங்களுக்கு. இந்த டைப்பிங் முடித்தவங்களுக்காக தனியாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த 3வது பத்தியில் பாருங்கள், டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது இப்பதவிக்கு பட்டப்படிப்பு தட்டச்சில் தமிழ் ஆங்கிலத்தில் ஹையர் கிரேடு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ஹையர் முடிச்சிருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பயிற்சி வந்து முடிச்சிருக்கணும். இந்த 3 தான் இதனுடைய குவாலிஃபிகேஷன். ஓகே, இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு +2 கல்வி தகுதியுடன் கம்ப்யூட்டரில் 8000 ஸ்ட்ரோக் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்கணும். இது வந்து அதனுடைய குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இதை புதுசாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொல்லிட்டு. இது வந்து இப்போ டைப்பிங் கம்ப்யூட்டர் இந்த ப்ராக்டிஸ் அந்த பயிற்சி முடித்த பட்டதாரிகளுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் இன்னும் டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ டைப்ரைட்டர்ஸ் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்துட்டு பல டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த தட்டச்சர்கள்னு சொல்கிற இந்த டைப்ரைட்டர்ஸ், அதே மாதிரி சுருக்கத்தை இந்த ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இருக்கக்கூடிய குரூப் சி பணியாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஷியலாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு லெட்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு சில அறிக்கைகளை வந்து டைப்பிங் பண்ணக்கூடிய வேலைகளை இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து டைப்பிங் மிஷின் வச்சு இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ தான் கம்ப்யூட்டர் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கம்ப்யூட்டர் மூலமா டைப்பிங் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் வெளியே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இதுக்காக ஒரு போஸ்ட்டை வந்து இது க்ரியேட் பண்ணி நம்ம இதை செலக்ஷன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவங்க இந்த ஒரு தகவல் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த தகவல்களில் இது ஒரு ஷார்ட் ஃபார்மாக உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு தொழில்நுட்ப இயக்கம் நடத்தும் அரசு கணினி சான்றிதழ் தேர்ச்சியும் அவசியம் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? இதுக்கு இல்லை அப்படின்னாலும் இப்போ தட்டச்சர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இப்போ டைப்ரைட்டிங் போஸ்டிங்க்கு அவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டால் தகுதிகான் பருவம், இப்போ போஸ்டிங் கிடச்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தருவாங்க. அந்த டைமுக்குள்ளே இந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ போஸ்டிங் கிடச்சி இப்போ டைப்ரைட்டிங் முடிச்சவங்க வந்து டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகுதிகான் பருவம்னு சொல்லிட்டு அந்த சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்கள் வந்து அது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்தது. இனி வந்து டைரெக்டாகவே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதனால் அதுக்காகவே டைரெக்டாகவே இப்போ எடுக்கணும் அப்படின்னால ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு இதெல்லாம் முடிச்சிருக்கணும். அந்த டிகிரி முடிச்சிருக்கணும், அது கூடவே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ஹையர் முடிச்சிருக்கணும். அதே சமயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ன்ற ஒரு ப்ராக்டிஸ் முடிச்சிருந்தாங்களே, டேரெக்டாக அவங்க போஸ்டிங் இது ஒரு போஸ்டிங் உள்ள போயிடுங்க. இதுக்கு முன்னே வந்து டைப்பிஸ்ட்டை தான் உள்ள தூக்கி இதில் போட்டுருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் தான். இதுக்கு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர், டைப்பிங் முடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல இது வாய்ப்பாக இருக்கும். இதனுடைய பின்னணி நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, போன டெட்டு இப்போ நம்ம டெட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சிருக்கிற அந்த டெட்டு முடிச்சவங்களுக்கு வந்து போஸ்டிங் இது வரைக்கும் போடாமல் இருந்திருந்தாங்க. இப்படியாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இப்படி கம்ப்யூட்டரைஸ்டு ஆப்ரேட்டர்ஸ் எடுக்கிறாங்கும் பொழுது கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்குறதுக்காக டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கான போஸ்டிங்கும் இதன் மூலமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக அப்படி அதிகரிச்சது அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து டெட்டு முடிச்சுட்டு என்ன பிஎட் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க வந்து பிஎட் முடிச்சுட்டு டெட்டு பாஸ் பண்ணவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் போஸ்டிங் போடாமல் இருக்காங்க. இதுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருங்க இந்த போஸ்டிங் போடாமல் இருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங் வந்து இதில் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டெட் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு நியூஸாக நான் நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.